நம்ம சாரீஸ் பழசான மாதிரி இருந்தாவோ அல்லது ஒரு மாதிரி ஃபேடான மாதிரி இருந்தாவோ நம்ம பாலிஷிங் கொடுப்போம். அந்த மாதிரி பாலிஷிங் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய காசு கொடுத்து செலவு பண்ணுவோம். ஆனால் ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் வெறும் 10 ரூபாய்க்கு எப்படி நம்ம சாரீஸ் பாலிஷ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில பொருட்களை நான் வந்து ஆன்லைனில் வாங்கியிருந்தேன், அதாவது மீஷோவில் தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. குவாலிட்டியுமே ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த சாரீஸ் பார்த்திங்கன்னா, நான் வந்து மீஷோவில் வாங்கினதான். சாரீ வந்து கலர் காம்பினேஷன் செம்மையாக இருந்தது. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அட்ராக்ஷனாக இருந்தது. யார் கட்டினாலுமே நல்லாயிருக்கும். இதே சாரீஸை நான் இன்ஸ்டாகிராமில் கூட பார்த்துருக்கேன். ஆனால் இன்ஸ்டாகிராமில் வாங்கினா நம்ம வந்து குவாலிட்டி சரியாக இல்லாமல் இருந்தால் நம்ம ரிட்டன் கொடுக்க முடியாது. அப்படிங்கிற காரணத்துக்காக முதல்ல நம்ம மீஷோவில் வாங்கி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. சாரீ ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அதே மாதிரி கட்டுனா அப்படியே பட்டு சாரீ மாதிரியே இருந்தது. ஆன்லைனில் நம்ம பொருள் வாங்கும்போது ரிட்டன் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்குறது ரொம்ப நல்லது. அப்போ தான் துணியோட குவாலிட்டி சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா நாம் ரிட்டர்ன் போட முடியும். பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் காமிப்பாங்க. நம்ம வந்து கையில் வாங்கி பார்க்கும்போது தான் தெரியும் சாரீ எப்படி வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, அதே மாதிரி அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ நான் அந்த சாரியை வந்து உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். அதோட பார்டர் ரொம்பவே அழகாக இருந்தது. நேரடியாக பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும் பாருங்கள். இதுதான் அதோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அதோட பார்டருக்கும் இந்த சாரியோட பார்டருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஆனால் இது தைச்சி போட்டால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த சாரியோட ப்ளவுஸை நான் வந்து யூஸ் பண்ணல. இதுக்கு பதிலாக நம்ம இந்த சாரியில் இருக்கிற பார்டர் கலர் அந்த ப்ளூ கலர் போட்டால் தான் இன்னும் நல்லாயிருக்கும். நேரடியாக பார்க்குறதுக்கு அந்த பார்டர் பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல பிரைட்டாக இருந்தது. சாரியுமே செம்மையாக இருந்தது. சாரியோட டீட்டெயில்ஸை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதிலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது எவ்வளோ ரேட்டு, அதோட கோடு என்ன அப்படின்னு. விலையுமே ரொம்ப கம்மி. நம்ம சாரியை வந்து திருப்பும்போது அதில் இருக்கிற டிசைன்ஸ் நல்லா எம்போஸ்டாக இருந்தது. அடிப்பகுதியை பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். டிசைன்ஸ் எல்லாம் நல்லா எம்போஸ்டாக இருக்கிற காரணத்தால் நம்ம சாரியை திருப்பும்போது நல்ல ஷைனிங்காக இருந்தது. ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு கூட நாம் இதை ரொம்ப எளிமையாக கட்டிட்டு போகலாம். சாரீ ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற காரணத்தால் நமக்கு ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க கூட இதை கட்டும்போது அதிகமாக வெயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியாது. ப்ளவுஸுக்காக தனியாக பீஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த பீஸில் இருக்கிற அந்த பார்டருக்கும் நம்ம சாரியில் இருக்கிற பார்டருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பார்டர் தான் அந்த ப்ளவுஸில் இருக்கிற பார்டரில் கொடுத்துருக்குறாங்க. சாரியோட ப்ளவுஸும் அந்த பார்டரும் ஒரே மாதிரி டிசைனில் இருக்குது பாருங்கள். இதான் வந்து அந்த சாரியோட ப்ளவுஸ் நல்லா விரித்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த சாரியோட ப்ளவுஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா தனியாகவே ஒரு ப்ளூ கலரில் ப்ளவுஸ் வாங்கி அதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் எங்கிட்ட இந்த மாதிரி ஆரி ஒர்க்கில் ஒரு ப்ளவுஸ் இருந்த காரணத்தால் நான் இந்த ப்ளவுஸையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ப்ளவுஸை அந்த சாரீ கூட வச்சு பார்க்கும்போது அப்படியே நச்சுன்னு இருந்தது. நிஜமாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி கட்டும்போதே நல்ல அட்ராக்ஷனோடு இருந்தது. எப்போவுமே நம்ம வந்து ஆரி ஒர்க் போட்டு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா நிறைய காசு கொடுத்தா ஆரி ஒர்க்கும் செஞ்சு போடுவோம் இல்லைங்களா. அதுக்காக நாம் அந்த சாரியில் இருக்கிற ப்ளவுஸை அப்படியே நம்ம போடக்கூடாது. தனியாக வந்து ஒரு ப்ளவுஸ் வாங்கி அதே கலரில் நம்ம ஆரி ஒர்க் பண்ணி வச்சோம் அப்படின்னா எந்த சாரிக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆரி ஒர்க்கு கொடுக்கும்போது சாரியில் இருக்கிற ப்ளவுஸையே நம்ம கட் பண்ணி அந்த மாதிரி ஒர்க் பண்ண கொடுத்தோம் அப்படின்னா அந்த சாரிக்கு மட்டுமே அது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். நிறைய காசு கொடுத்து நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணி வைக்கும்போது தனியாக ஒரு துணி வாங்கி நம்ம கொடுத்து ஆரி ஒர்க் பண்ணி வைக்கணும். அப்போ தான் எப்போவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சாரீ பழசானா கூட மற்ற எல்லா சாரீஸுக்குமே நம்ம புதுசாக வாங்குகிற சாரீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு அட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன அட்டை ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சாரியில் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள். இந்த அட்டையை இந்த மாதிரி ஒரு பகுதியில் எடுத்து வச்சுட்டு நாம் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி இந்த அட்டையை சுற்றி இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். ஒரு மடிப்பு மடித்ததுக்கப்புறமா இன்னொரு மடிப்பு இந்த மாதிரி கையிலேயே நல்லா தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா அது நல்லா ஈவனாக வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கலாம். இது ஃபுல்லாக மடித்ததுக்கப்புறமா நாம் இதில் இருக்கிற அந்த அட்டையை அப்படியே வெளியே எடுத்துடலாம் பாருங்கள். இப்போ ஃபுல்லாக மடிச்சிட்டோம் இல்லைங்களா. மடித்ததுக்கப்புறமா இந்த சாரியில் இருக்கிற உள்ளே வச்சுருக்கிற அந்த அட்டையை இந்த மாதிரி வெளியே எடுத்து போட்டுடலாம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த சாரியில் நிறைய மடிப்புகள் இருக்கும் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு ஈஸியான டெக்னிக். அதாவது நம்ம சாரியில் ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம கையில் வச்சு நமக்கு ஃப்ளீட்ஸ் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது, நமக்கு ஈவனாக வரல அப்படின்னா நம்ம இந்த மெத்தடை கூட ட்ரை பண்ணலாம். இதுவே சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா சின்ன அட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன அட்டை யூஸ் பண்ணும்போது நிறைய ஃப்ளீட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நான் ஒரு சாரீ எடுத்துருக்கிறேன். இந்த சாரீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டல்லான சாரீஸோ கொஞ்சம் பழசான சாரீஸோ நாம் எப்படி பாலிஷிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுவுமே வீட்டில் ரொம்ப சிம்பிளாக நாம் இதை பாலிஷிங் பண்ணிக்கலாம்.
நாம இப்ப பண்ண போற இந்த பாலிஷிங் மெத்தடு காட்டன் சாரீஸ் கூட பண்ணலாம் அல்லது பூனம் சாரீஸ் கூட பண்ணலாம். எந்த வகையான கிளாத்தா இருந்தாலும் நாம இதை பண்ணலாங்க. இப்ப நாம ஒரு பக்கெட் எடுத்துக்கலாம். இந்த பக்கெட்ல கொஞ்சமா தண்ணி எடுத்துருக்கிறேன். அதாவது இந்த தண்ணி ஒரு 3 லிட்டர் அளவுக்கு இருக்கும். இதுல நாம போட போற முக்கியமான பொருள் என்னன்னா இந்த ஃபெவிகால். இந்த ஃபெவிகால்ல கொஞ்சமா எடுத்தா போதும். ஆல்ரெடி இந்த ஃபெவிகாலை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாதி தான் இருக்குது. அதில் 1 லிட்டர் தண்ணிக்கு அரை டீஸ்பூனுக்கு ஊற்றினாவே போதும். இப்போ நான் இதில் 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதுலேருந்து நாம் 1.5 டீஸ்பூனுக்கு எடுத்து போட்டுக்கலாம். அதில் இருக்கிறதே அவ்வளோதான். நான் அதில் அப்படியே எடுத்து போட்டிருக்கிறேன் பாருங்கள். இதில் முன்னாடியே யூஸ் பண்ண காரணத்தால் நான் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் முழுசாக அப்படியே வச்சுட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அளந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது நல்லா கரெக்டாக வரும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற காட்டன் சாரீஸ் கூட நாம் இதை பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதே மாதிரி பார்க்குறதுக்கும் பளிச்சுன்னு இருக்கும். இதனால் சாரீஸ் ரொம்ப ஒயிட்டாக இருக்குமோ, அங்கங்கே ஒயிட் பேச்சஸ் வந்துடுமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை. இப்போ நாம் போட்ட இந்த கம்மை கையிலேயே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணியிலே நல்லா கலந்துடும். அதுக்கப்புறமா நாம் வச்சுருக்கிற இந்த சாரியை இதில் முக்கி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி முக்கி வச்சுக்கணும் சாரியை. இந்த மெத்தடில் நாம் செய்யும்போது சாரிக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாது. இந்த மெத்தடு எப்போவுமே சாரீஸ் பாலிஷ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்க தான் இந்த மெத்தடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது எந்த வகையான சாரியாக இருந்தாலும் நாம் இது செய்யலாம். டெய்லி யூசேஜ் இருக்கிற சாரியாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம எப்பயாவது கட்டுற சாரீஸாக இருந்தாலும் இது செய்யலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டிஃபாக இருக்கிற சாரீஸ் ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னா அந்த சாரீஸை நாம் இதில் முக்கி வச்சுக்கிட்டு நம்ம பாலிஷிங் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 10 நிமிஷம் நாம் அப்படியே முக்கி வச்சிடலாம். இதை முக்கி வச்சதுக்கப்புறமா நாம் இந்த சாரியை காய போடும்போது இதை பிழியக்கூடாது. நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு காய போட்டோம் அப்படின்னா சாரீஸ் ஒரு மாதிரி சுருங்குற மாதிரி இருக்கும். கரெக்டாக சாரீஸில் பாலிஷிங் வராது. அதனால இதை முக்கி வச்சுட்டு நம்ம விரிக்கும் போது அப்படியே விரித்து போட்டால் தான் சாரீஸ் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த ஃப்ளீட்ஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த அட்டை வச்சு ஃப்ளீட்ஸ் எடுத்த சாரியை நான் இந்த மாதிரி பின் எடுத்து குத்தி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த ப்ளவுஸ் தான் நம்ம அதில் கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ளவுஸ் நான் யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃப்ளீட்ஸுமே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃப்ளீட்ஸ் சரியாக வரல அப்படின்னா நாம் இந்த மாதிரி அட்டை வச்சு கூட ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் மீஷோலேயே கூடவே இந்த சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு செட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த சாரீ கூடவே வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி போடும்போதுமே ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது. குவாலிட்டியும் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த சாரியை கம்பேர் பண்ணும்போது இந்த செட்டோட விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தது. 1100 அப்படின்னு போட்டிருந்தாங்க. கூடவே கம்மலும் கொடுத்துருந்தாங்க. நிறைய ஸ்டோன்ஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கழுத்தில் வைக்கும்போதும் நல்ல அட்ராக்டிவாக இருந்தது. இந்த வீடியோலேயே நம்ம சாரீஸ் எப்படி பாலிஷ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி சாரீஸை ரொம்ப ஈஸியாக எப்படி ஃப்ளீட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு பார்த்துருக்குறோம். அதே மாதிரி மீஷோவில் வாங்கின பொருட்களையும் பார்த்துருக்குறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.